பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு முடக்குவது பொருத்தமாகாது என்று திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நஷ்டத்தில் இயங்கும் 17 பொதுத்துறை நிறுவனங்களை மூடுவதற்கான திட்டத்துக்கு பிரதமர் அலுவலகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். 22 பொதுத்துறை நிறுவனங்களின் அரசு பங்கு முதலீட்டை 51% கீழே குறைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருப்பதாக கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சேலம் உருக்காலையை தனியாருக்கு விற்க பிரதமர் அலுவலகம் ஒப்புதல் அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடத்தி வருவதாகவும், ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை லாபத்தில் இயங்கி வந்த உருக்காலை தற்போது இழப்பில் இயங்குவதாக கூறி தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சி நடைபெறுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது என்று கருணாநிதி விமர்சித்திருக்கிறார். மத்திய அரசு பொருளாதாரத்துறையில் முதலாளித்துவத்தை புகுத்துவதாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார்.